ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 வகையான இன்ஸ்டன்டான டிஃபன் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5 ரெசிபிஸுமே ஊற வைக்க தேவையில்ல, புளிக்க வைக்க தேவையில்ல, அரைச்ச உடனேயுமே செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. அதே போல் இந்த டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, உளுந்து இது போல் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி செய்யலான்னு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஃபன் ரெசிபிஸ் தான் இது. காலையில் எழுந்ததுமே முதல் டென்ஷன் நமக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான்றது தான். இந்த டிஃபன் ரெசிபிஸ்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற உமன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ரெசிபிஸ் எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ரெசிபீஸுமே இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபீஸ் தான். அதனால் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தீங்க அப்படின்னா போயிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ரெசிபீஸுமே. இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபீஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க, 1/2 கப் வந்து அவல் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும், ரொம்ப நைஸாலாம் அரையாது. 1 கப் வந்து கோதுமை மாவு, 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம எப்பொழுதும் செய்கிற தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கோங்க. ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கணும். இதில் குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தோசைக்கல்லை நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கோங்க. ரொம்ப அருமையாக வரும். இப்போ திரட்டினதுக்கப்புறம் இந்த தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய், பட்டர், கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இப்போ மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மசால் தோசை கூட ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசை நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு வெந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல கட்டாயமாக 4 தோசை சாப்பிடுவாங்க. இது வந்து கோதுமை மாவில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே மாவு தோசை மாதிரியே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நான் சட்னி ரெசிபிஸ் எல்லாமே லாங் வீடியோவில் எல்லாத்துக்குமே தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டிஃபன் ரெசிபிஸுக்குமே நான் தனித்தனியாக சட்னி ரெசிபிஸும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு தோசைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மாற்றிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றின பிறகு 3/4 கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2லேருந்து 3 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருந்தது அப்படின்னா தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த தோசைக்கும் குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்ல ஃப்ளேவராக இருக்கும் தோசை. இது வந்து நீங்கள் சட்னி இல்லாமல் வெறும் தோசையாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் இருந்தால் தான் இந்த தோசை சுடுறதுக்கு வரும். ரொம்ப தோசைக்கல் சூடாயிடுச்சு அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கு வராது. இப்போ மெலிசாக நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. அதே போல் இந்த தோசை கிறிஸ்பியாலாம் வராது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அதிபயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு எண்ணெய் பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துருங்க, ரொம்ப டைம் எடுக்காது இந்த தோசை. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு இந்த தோசையை மாற்றிக்கலாம். இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கும் நான் சட்னி ரெசிபி சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, எந்த சட்னி இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இந்த தோசை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், மறுபடியும் எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் வந்து சம்பா ரவை எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிக்கங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அவல் வந்து 1 கப் சேர்த்துக்கங்க. பொட்டுக்கடலை வந்து 1 கப் சேர்த்துக்கங்க. அரிசி மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 3 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த தோசை நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. சீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. மிளகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க, முழு மிளகு. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த தோசை நல்லா இருக்காது. இப்போ அரைச்சிட்டு அந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால மறுபடியும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு இதோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிப்பியை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ இந்த தோசை மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த தோசைக்கும் குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கல்லை நல்லா மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. மிதமான சூடானதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றி நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. இந்த தோசையும் அதே போல் தான், கிறிஸ்பியாலாம் வராதுங்க, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபிஸ் எல்லாம் கட்டாயமாக சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான டிஃபன். இதில் வந்து இப்போ இதில் எண்ணெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை வெறும் தோசையாகவே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருக்கிறதுனால, சீரகம், மிளகு, மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ஒரு தனி சுவையை கொடுக்கும் இந்த தோசை. அதனால் இந்த தோசைக்கு வந்து சைடிஷ் பெரும்பாலும் தேவைப்படாது, வெறும் தோசையவே சாப்பிட்லாம். அப்படி இதை சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த தோசை கூடவும் வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி இதுவும் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப நல்லாயிருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா தொக்கு வகைகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தக்காளி தொக்கு, பூண்டு தொக்கு, வெங்காய தொக்கு அது போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது வந்து வடித்த சாதம் மிச்சமாகிடுச்சு அப்படின்னா அந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் டிஃபன் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வடித்த சாதம் வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா இது போல் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் மசிக்க முடியாதுங்க, 1-2 மசியாமல் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த மசித்த சாதத்தை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கங்க. இப்போ சாதத்தை நான் பவுலில் மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கேரட் வந்து பொடியாக நறுக்கினது 1, தக்காளி பொடியாக நறுக்கினது 1, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அடமாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இல்லைங்க, அடமாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ குக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஃபன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு மாவு நல்லா 2 குழிக்கரண்டி நிறைய எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான தோசையாக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு குழியான கடாயில் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆப்ப கடாயாக இருந்தாலும் சரி, இண்டோலியமாக இருந்தாலும் சரி, அலுமினியமாக இருந்தாலும் சரி, நல்ல குழியான கடாயில் கூட இதை பன் தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மூடி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அல்லது லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த தோசைக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. 2 சைடுமே சூப்பராக வெந்திருக்கு. உள்ளாரையும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணியிருக்கிறோம். மூடி சேர்த்துட்டு குக் பண்ணதுனால ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த பன் தோசையை பார்த்தீங்கன்னா கெச்சப் சாஸ் எது வச்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1 2 சாப்பிட்ற இடத்துல கட்டாயமாக 4 சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இதுக்கு தக்காளி, வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் போட்டு சட்னிலாம் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக ரெசிபி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் வந்து அவல் சேர்த்துக்கோங்க. 1 கப் வந்து ரவை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பவுல் வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே அளந்துக்கலாம். 1 கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 கொத்து நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது, அதனால் பொறுமையாக வறுத்து விட்டுக்கணும். கைவிடாமல் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈவனாக வறுபடும். அதே போல் இது வறுபட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணமே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் சீரகம் சேர்க்கணும். சீரகம் சேர்த்துட்டு அந்த சூட்டில் ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது வறுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தோசை நல்லா இருக்காது. இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாவை அப்படியே நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் தோசை மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். ப்ளைன் தோசையாகவும் சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அடை தோசை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், கேரட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு பன் தோசை மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு அடை தோசை மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை, ரவை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா தண்ணி இழுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு நல்லா கலந்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஊறட்டும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் 1 கப் எடுத்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு இதை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு இது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. மறுபடியும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இதில் வந்து காரத்துக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மிளகு மட்டும்தாங்க. அதனால் பார்த்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அடை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மாவு நல்லா லூஸாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு ரொட்டி தட்டுறதுக்கு வரும். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் தண்ணி தட்டுட்டு இதில் தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தட்ட வந்துடும். ரொம்ப மெலிசாக திரட்டாமல் ஓரளவுக்கு மீடியமான ரவுண்டாக தட்டி விட்டுக்கோங்க. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க குக் பண்ணணும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக இது வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் வரணும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். 2 சைடும் மாறி மாறி திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் 2 சைடும் ஈக்குவலாக குக் ஆகி வரும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த அடை தோசைக்கு நான் தனியாக ஒரு சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். லாங் வீடியோவில் இருக்குது. தேவைப்பட்டால் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லா டிஃபனுக்குமே தனித்தனியான நான் சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.